சிவகார்த்திகேயன் தான் சிஎம். பிரதீப் ரங்கநாதனும் லிஸ்ட்ல இருக்காரு. பிரபலம் போட்ட அதிரடி. நடிகர் விஜய் நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட எம்எல்ஏக்கள் ஆதரவோட சீக்கிரத்திலேயே ஆட்சியும் அமைக்க போறாரு. தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கக்கூடிய 2வது நடிகர் அப்படிங்கிற பெயரையும் அவர் பெறுறாரு. எல்லாருமே அவரோட ஆட்சியை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த கலேபரங்களுக்கு மத்தியில ப்ளூ சட்டை மாறன் போட்டிருக்கக்கூடிய ட்விட் ஒண்ணு சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. தமிழ்நாட்டுல அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், பாக்யராஜ், டி ராஜேந்தர் அப்படின்னு பல பேர் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் 5 பேர் மட்டும் தான் அரசியல் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்கள தொடர்ந்து விஜயும் சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சாரு. இவரால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பலரும் ஆருடம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் எங்க போனாலும் அவரை பார்க்கறதுக்கு பல லட்சம் பேர் காத்து கிடந்தாங்க. கரூர்ல அவரோட வருகைக்காக காத்திருந்தப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த கோர சம்பவம் ஒண்ணு போதும், விஜயோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிரும் அப்படின்னு அரசியல்ல பழம் தின்னு கொட்ட போட்டவங்க எல்லாம் சொன்னாங்க. போதாக்குறைக்கு மனைவி சங்கீதாவும் விவாகரத்து மனுவை தாக்கல் செஞ்சு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க. ஆனா அத்தன கருத்து கணிப்புகள், வாய் பேச்சுக்கள், கருத்துகள், எண்ணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு விஜய் ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 50 வருஷங்களுக்கும் மேலா தமிழ்நாட்ட ஆண்டு வந்த கழகங்கள கலகம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. மொத்தமா 108 தொகுதிகள்ல தாவேகா ஜெயிச்சிருக்கு. திமுக கூட்டணியால 73 இடங்கள பிடிக்க முடிஞ்சது. இந்த தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. பல தொகுதிகள்ல திமுக vs தாவேகா அப்படிங்கிற போட்டி வாக்குகள்ல அப்பட்டமா பிரதிபலிச்சுது. விஜய் கட்சி அதிக தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாலும் 118 அப்படிங்கிற பெரும்பான்மையை பிடிக்க முடியல. அதனால அதிமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் மாதிரியான கட்சிகள் கிட்ட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி தாவேகா தரப்புல பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. இப்போதைக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்களோட ஆதரவை தாவேகாவுக்கு கொடுக்க முடிவு பண்ணிருச்சு காங்கிரஸ். மத்த கட்சி எம்எல்ஏக்களோட ஆதரவும் சீக்கிரத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கும் தாவேகா தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியிருக்காரு. அநேகமா இன்னைக்கே ஆதரவு பத்தின பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிரும் அப்படின்னு தெரியுது. அதனால நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரா பதவியேற்பாரு அப்படின்னு தெரியுது. கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷத்திலேயே, அதுவும் தான் சந்திச்ச முதல் தேர்தல்லையே மாநிலத்தோட முதலமைச்சரா விஜய் ஆகிறத பார்க்க அவரோட ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க. அதே சமயம் எந்த முன் அனுபவமும் இல்லாத ஒரு நடிகரோட கைகளுக்கு நாடு போயிடுச்சு. என்ன நிலைமைக்கு ஆளாக போறோமோ அப்படிங்கிற அச்சமும் பல பேர்கிட்ட இல்லாம இல்ல. அது மட்டும் இல்லாம திரைத்துறையிலிருந்து வந்து முதலமைச்சராக கூடிய நடிகரா விஜய் தான் கடைசியா இருக்கணும் அப்படிங்கிற கருத்தும் பரவலா எழுந்திருக்கு. இந்த நிலையில ப்ளூ சட்டை மாறனோட ட்விட் ஒன்னு சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் 2036வது வருஷமும், பிரதீப் ரங்கநாதன் 2046வது வருஷமும் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னும், பிரதீப் சிஎம் ஆகிறப்போ தமிழ்நாடு தமிழா நாடு அப்படின்னு பெயர் மாறி இருக்கும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு.